ஸோ வணக்கங்க. இன்னைக்கு வந்து 10th மேக்ஸில் வந்து 94 பேஜ் நம்பரில் பயிற்சி 3.1 வந்து ஃபஸ்ட்டு சம் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சம்க்கான தீர்வு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லாம் கவனமாக படிச்சிங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துங்க. ரைட். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் மூணு நம்பர் போட்டு நான் ஈக்குவேஷன் எழுதிடுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2, 3. ரைட். ஸோ இதில் வந்து ஏதாவது 3 வேரியபிள் நம்மளுக்கு XYZ வேணும் அப்படி நம்மளோட எய்ம் வந்து XYZ கண்டுபிடிக்கணும். ரைட். அந்த வேல்யூஸ் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இது கிடைக்கணும். அவ்வளோதான். ஸோ அப்போ 3 வேரியபிள் இருக்கிறதுனால நான் ஏதாவது ஒரு வேரியபிள் எழுதிட்டு 2 வேரியபிளை நான் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ இந்த ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷனில் இது ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும். இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது. ஸோ என்ன பண்ணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணால் தான் அது கேன்சல் ஆகும். அதனால இங்கே டேரெக்டாகவே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால ஒய்யை தான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணாவே போதும். ஸோ அந்த எக்ஸுக்கு நேராக எக்ஸ், ஒய்க்கு நேராக ஒய், இசட் நேராக இசட், நம்பர் நேராக நம்பர் எல்லாமே ஈக்குவல் சிம்பிள் வந்து ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துங்க. ஆட் பண்ணும்போது இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே எக்ஸ், இங்கே 2x, அப்போ 3x கிடைக்கும். இங்கே ஒரு இசட், இங்கே ஒரு இசட், அப்போ 2z கிடைக்கும். ஸோ 9 + 5 எத்தனை 14. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே x + y + z இருக்குது. அதே மாதிரி x - 2y + 3z இருக்குது. ஸோ ஏதாவது ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு x z தானே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்தது x z கிடைச்சாதான் அதுலேருந்து ஏதாவது ஒரு பேராமீட்டரை தூக்கிட்டு நம்மளால வேல்யூஸ் கரெக்டாக கொண்டு போக முடியும். ரைட். ஸோ அதனால நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணும், ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை வருது, இங்கே 2 இல்லை இல்லையா, ப்ளஸ் ஓகே தான், அப்படி ஆட் பண்ணாவே போதும். இங்கே வந்து 2 வேணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 ஆல் மல்டிபிள் பண்ணி தேர்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறேன். நல்லா பாருங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ரைட். ஸோ நமக்கு என்ன இருக்குது, x இருந்ததா, அப்போ 2x + y இருந்தால் 2y + 2z, 5 2s are 10. கரெக்டாக 5 2s are 10. தோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே 2 ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே வச்சிட்டோம். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் போகிறோம், ஜஸ்ட் ஆட் பண்ணாவே போதுமானது. ஏன்னா இங்கே 2y 2y கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணலாம். 3x + 5z = 26. 10 + 16 வந்து 26. ஈக்குவேஷன் நம்பர் 5. ரைட். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து 4ம் 5ம் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே x z வேரியபிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக பாருங்கள், x கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, எது பெரிய நம்பரோ அதில் வந்து கொண்டு போங்க. ஏன்னா 5 - 4 போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே 26 இருக்குது, இங்கே 14 இருக்குது. நீங்கள் 4 - 5 போட்டிங்கன்னா -12 கிடைச்சிரும். ஸோ அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். வேண்டாம் அந்த மாதிரி ஈஸியாகவே கேன்சல் ஆகிடும். ஏன்னா மைனஸ் தானே பண்ணும். ஸோ நம்மளுக்கு தேவை எக்ஸ் போக போகுது, அவ்வளோதான். அதனால் என்ன பண்ணுறோம், 5 - 4, அப்போ 50 ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்க போகுது. 3x + 5z = 26 அப்படி தான் இருக்க போகுது. அப்போ 4th ஈக்குவேஷன் ஜஸ்ட் நேருக்கு நேராக எழுதிட்டு மைனஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணுறோம். மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்போ இது கேன்சல் ஆகிடுது. ஸோ இங்கே 5 - 2 அப்புறம் 3z = இதை மைனஸ் பண்ணால் 12 கிடைக்கும். அப்போ z = 12/3 4. ரைட்டா, நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இசட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா இந்த 4 and 5 ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா 4th ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4th ஈக்குவேஷன் அது 3x + 2z = 14. ஸோ z க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 2s are 8. அப்போ 3x = 4, 14 + 8 இந்த போனால் -8, அப்போ 6. ஸோ x = 6/3. இந்த பக்கம் மல்டிபிள் இருக்கிறது, இந்த சைடு போனால் டிவிஷனில் போகும். ஸோ கேன்சல் பண்ணால் 1 3s are 3, 2 3s are 6, x = 2. நம்மளுக்கு x கிடைச்சிருச்சு, z கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ z ஓட வேல்யூமே ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 x + y + z = 5. ஸோ x ஓட வேல்யூ தெரியும், z ஓட வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 + 4 வந்து 6. ஸோ இந்த 6 இந்த சைடு போனால் -6 ஆக மாறிடும். ஸோ y = -1. அவ்வளோதான். x கிடைச்சிருச்சு, y கிடைச்சிருச்சு, z கிடைச்சிருச்சு. இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ x + y + z ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டு செக் பண்ணுறேன். 5 வருது அப்படின்னு சொல்லி. ஸோ 2 + 4 6 -1. ஸோ 6 - 1 வந்து 5. அவ்வளோதான். ஸோ இதுதான் 10th மேக்ஸில் 94 பேஜ் நம்பர் பயிற்சி 3.1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் சம். இதில் முக்கியமாக கவனமாக என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எதை நம்ம கேன்சல் பண்ணுறோம், ஏன் அதை கேன்சல் பண்ணுறோம் புரிஞ்சிக்கிறோம். அடுத்தது எந்த பேராமீட்டர் ஏன் நம்ம x z எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம 4th ஈக்குவேஷன் x z வந்தால் 5th ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், x z தான் கொண்டு வரணும். கன்ஃபியூஸ் பண்ணாமல் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது அப்படின்னா இந்த சைடு போனால் டிவிஷன் மாறும். இந்த சைடு ப்ளஸில் இருக்குன்னா இந்த சைடு ரைட் சைடு போனால் மைனஸ் ஆகும். இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா ஓகே ஃபைன். அதே மாதிரி ஏன் நம்ம 5 - 4 வந்து மைனஸ் பண்ணுறோம், ஏன் 4 - 5 மைனஸ் பண்ணலங்கிறதுக்கான ரீசனும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆழமாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம போய் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.